பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் எப்பவும் இல்லாத அளவுக்கு எஸ்கலேஷன்ஸ் நேற்று நைட்ல இருந்து அதிகமாயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆப்கானிஸ்தான் கூட நாங்கள் ஒரு ஓப்பன் வார்ல இருந்துட்டு இருக்கோம். எங்களோட நாட்டுக்குள்ள ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஊடுருவக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகள்னால எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தலிபான் அரசாங்கம் எந்த விதமான கவனமும் செலுத்தல. இன்னும் சொல்லப்போனா தலிபான் கவர்மெண்ட் அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நாங்கள் இப்போதைக்கு ஒரு ஓப்பன் வார்ல இருந்துட்டு இருக்கோம். டெரரிஸ்ட் ஹைட் அவுட்ஸ் எந்தெந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் தேடி தேடி அழிக்க போறோம்னு ஆப்ரேஷனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு போராகவே பார்க்கப்பட்டு இருக்கு. ரஷ்யா, சீனா, இன்னும் நிறைய நாடுகள் ரெண்டு தரப்பும் உடனடியா ஒரு சீஸ்ஃபயரை எடுத்துட்டு வரணும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின எல்லா தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு எஸ்கலேஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷோன் டிவி ட்ரெண்டிங்ஸ். ஆப்கானிஸ்தான் விசஸ் பாகிஸ்தான் இந்த பிரச்சனைக்கான டைம் லைனை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப எந்த அளவுக்கு இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில மோதல் அதிகமா இருக்கிறது புரியும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தானோட விமானப்படையும் பாகிஸ்தானோட குறிப்பிட்ட சில ராக்கெட் போர்சஸும் ஆப்கானிஸ்தானோட டெரிட்டரிக்குள்ள துரந்த் லைன்ல இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா அந்த பஷ்தூன் இன மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதியில ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. 25 இடங்கள்ல ஏர் ஸ்ட்ரைக் ஆனது நடத்தப்படுது. இதுல அதிகப்படியான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. பாகிஸ்தான் சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தெஹ்ரிக் தாலிபான்ஸோட ஹைட் அவுட்ஸை தான் நாங்கள் அடித்தோம். இப்படி நாங்கள் அடிச்சதுல பல்வேறு தீவிரவாதிகள் இறந்துட்டாங்க. அவங்களோட குடும்பங்களை நாங்கள் அடிக்கல. அவங்களோட ட்ரைனிங் கேம்ப்ஸ் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அதை தான் நாங்கள் தாக்கணும்னு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்தாங்க. ஆனா ஆப்கானிஸ்தானோட மினிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க, இல்ல ஆப்கானிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல இந்த இடத்துல முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது ஆப்கானிஸ்தானியர்கள் தான். அதுவும் பஷ்தூன் இன மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தமா 30 குடும்பங்களுக்கும் அதிகமா இந்த வான்வழி தாக்குதல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 16 நபர்கள் இதுல இறந்ததா ஒரு செய்தியை சொன்னாங்க. இதுல 11 நபர்கள் குழந்தைங்க, இந்த 18 வயசுக்கு கீழே 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள். இது வந்து ரொம்ப பெரிய அதிர்வலைகளை அந்த பகுதியில் ஏற்படுத்துச்சு. கண்டிப்பா இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிட்டாலியேஷன் இருக்குன்றத அப்பவே தலிபான் கவர்மெண்ட் அந்த இடத்துல ஒரு வார்னிங்கா கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறமும் பாகிஸ்தான் கம்முன்னு இல்லாம திரும்பவும் 24ஆம் தேதி ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதுல 3 இடங்கள்ல பாதிப்பானது ஏற்பட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நேத்து நைட்ல இருந்து தலிபான்ஸ் அவங்களோட ரிட்டாலியேஷன் அட்டாக்க பண்ண ஆரம்பிச்சாங்க. துரந்த் லைன் சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய ஒரு எல்லை ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இந்த துரந்த் லைனை ஒட்டி ஒட்டுமொத்தமா 84 இடங்கள்ல ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸ் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்டு ஒரு 12 மணி அளவுக்குலாம் இந்த எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்படி ஸ்டார்ட் ஆனப்போ முதல்ல வந்த செய்தி என்னன்னா, தாலிபான்ஸ் வந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அதிகப்படியான வீரர்களை பிணைய கைதிகளை பிடிச்சாங்கன்ற மாதிரி செய்தி வந்துச்சு. அதுவே ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையோட வீரியம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு தெரிய வந்துச்சு. மொத்தமா 39 பாகிஸ்தானோட அவுட் போஸ்ட்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. 45க்கும் அதிகமான பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸை பிணைய கைதிகளாக பிடிச்சது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட வெப்பன்ஸை ஆப்கானிஸ்தானோட டெரிட்டரிக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. சின்ன சின்ன ஷோல்டர் மவுண்டட் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு தாலிபான்ஸ் திரும்ப அவங்களோட பகுதிக்குள்ள போயிட்டாங்க. இது பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. யாருனாலையுமே இதை நம்ப முடியல. இத்தனை அவுட் போஸ்ட்ல தாலிபான்ஸ் வந்து பிடிப்பாங்கன்றத பாகிஸ்தானோட அரசாங்கம் எந்த இடத்துலையும் கனவு கண்டிருக்க மாட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் ரிட்டாலியேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் கட்ட ரிட்டாலியேஷன் எப்படி தொடங்குதுன்னா, அவங்களோட JF-17 போர் விமானங்களும் அவங்களோட F-16 போர் விமானங்களும் எல்லை தாண்டி போய் ஆப்கானிஸ்தானோட டெரிட்டரியில தாக்குதல் நடத்துது. இதுல காபூலும் அடக்கும். முதல் கட்ட தாக்குதல்ல காபூலோட புறநகர் பகுதிகளில் பாகிஸ்தானோட விமானப்படை தாக்குதலை தொடங்கினாங்க. அண்ட் முக்கியமா துரந்த் லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலிபான்ஸோட அம்யூனிஷன் டிப்போட்ஸை தாக்க ஆரம்பிச்சாங்க. பதிலுக்கு தாலிபான்ஸும் பாகிஸ்தான் மீது ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல 11 வீரர்கள் இறந்திருக்காங்க. அதாவது 2ஆம் கட்ட தாக்குதல். இதெல்லாம் வந்து நைட்டு ஒரு 2:30-3 மணிக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் ரிட்டாலியேட் பண்றப்போ அபிஷியலா பாகிஸ்தானோட அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. நாங்க வந்து இதுக்கப்புறம் சின்ன சின்ன மிஷன்ஸையோ இல்ல சின்ன சின்ன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸையோ ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பண்ண போறது கிடையாது. எல்லையை மீறிட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்ஸ் பாகிஸ்தானோட அரசாங்கத்துக்கு எதிராக எல்லையை மீறிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷன். We are in a open war. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பாகிஸ்தானோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் தாலிபான்ஸுக்கு எதிராக அத்தனை விதமான ஃபோர்ஸஸையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்படுன்றது தான் இதோட ஒரு அறிவிப்பு. இதுக்கு அடுத்தமா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் திரும்பவும் காபூலில் தாக்க ஆரம்பிச்சாங்க, காந்தஹாரை தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டோக்ராம் கிராசிங்ன்றது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணப்பட்டு நேற்று நைட்ல இருந்து மிட் நைட்ல இருந்து இப்போ இன்னைக்கு மதியம் வரைக்கும்
114க்கும் அதிகமான இடங்கள்ல பாகிஸ்தானோட ஏர்போர்ட் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானோட ஒரு கிளைம் என்ன? அபிஷியலா போர் ஆரம்பிச்சுட்டு தான் சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு சைடு என்னென்ன கிளைம் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான் சைடில் 149 ஆப்கான் தலிபன்ஸ் கொல்லப்பட்டதா ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 200க்கும் அதிகமான ஆப்கானிஸ்தான் தலிபன்ஸை பிணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கோம். இவங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி எங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த டைம்ல இவங்கள பிணைய கைதிகளா பிடிச்சிருக்கோன்னு அதுக்கான விஷுவல்ஸையும் வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து ஏகப்பட்ட MLR சிஸ்டம் 2 ஹெலிகாப்டர்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு செய்தியில சொல்லியிருக்காங்க. எதிர் திசையில ஆப்கான் தலிபன்ஸை பார்க்கணும்னா 55 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை நாங்கள் பிணைய கைதிகளா பிடிச்சு வச்சிருக்கோம். பாகிஸ்தானோட ஒரு F-16 போர் விமானத்தை நாங்கள் வீழ்த்தி இருக்கோம். அதே மாதிரி 39க்கும் அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நேற்று மிட் நைட்ல மட்டுமே 39க்கும் அதிகமான பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களோட கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் பிடிச்சது போக 18 பாகிஸ்தானோட அவுட் போஸ்ட் இருந்துட்டு இருக்கு. நாங்க இன்னமும் எல்லை கிராஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்குள்ள வரல, நாங்க பாகிஸ்தானோட எல்லையில தான் இருந்துட்டு இருக்கோம்னு அதுக்கான வீடியோஸை இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல F-16 பத்தி நிறைய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. கூடவே இன்னொரு JF-17 விமானமானது சுட்டுவீழ்த்தப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அது சம்பந்தப்பட்ட சில புகைப்படங்கள் கிடைச்சிருக்கே தவிர அதை வெரிஃபை பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். அதை பத்தின வீடியோஸும் எதுவும் கிடைக்கல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இப்போ ஒரு ரியாலிட்டிக்கு வருவோம். தலிபன்ஸுக்கு எதிராக பாகிஸ்தான் ஒரு போரை தொடுத்துட்டாங்க. இதுல கண்டிப்பா தலிபன்ஸ்னால ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. கொரில்லா வார்ஃபேர்ல இருந்து எல்லாத்துலயுமே தலிபன்ஸ் வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க, அவங்களால சமாளிக்க முடியும். ஆனா கன்வென்ஷனல் வார், ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு வார்க்குள்ள இறங்கினாங்கன்னா தலிபன்ஸ்னால பாகிஸ்தான் கிட்ட ஜெயிக்க முடியாது. பாகிஸ்தான் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாடுன்னு கேட்டனா ஆப்கானிஸ்தான் கூட கம்பேர் பண்றப்போ, தலிபன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ பலத்தை கம்பேர் பண்றப்போ பாகிஸ்தான் கிட்ட பல மடங்கு பலம் அதிகமா இருக்கு. அணு ஆயுதம் தவிர்த்தே ப்ராப்பரா ஒரு கப்பற்படை இருக்கு, விமானப்படை இருக்கு, காலாட்படை இருக்கு. இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஆப்கானிஸ்தானால ஒரு கன்வென்ஷனல் வார பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்த முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் பாகிஸ்தான் இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் அதிகப்படியான அக்ரஷனை ஆப்கானிஸ்தான் இந்த இடத்துல பார்டர் பகுதியில் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எப்படியாச்சும் ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வந்துடலான்னு. இதுக்கு இன்டர்நேஷனல் ரியாக்ஷன் என்ன? உடனடியாக ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வருது. 2 தரப்பும் ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டிஸை நிறுத்திக்கணும். எந்த எஸ்கலேஷன் ஏற்படுறது மத்திய ஆசிய பகுதிகளில் இன்னும் பதற்றங்களை அதிகப்படுத்தும். தீவிரவாதத்துக்கு எதிராக போராடணும்னு சொல்றப்போ அந்த தீவிரவாதத்தை காரணமாக காமிச்சு இந்த 2 நாடுகளும், அதாவது கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன்ல இந்த 2 நாடுகளுக்கும் முக்கிய பங்கானது இருக்கு. அதனால இந்த 2 நாடுகளும் அமைதி காக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த 2 தரப்பும் மோதுறதுல முதல்ல அடி வாங்க போறது சீனா தான். ஏன்னா அந்த 2 நாடுக்கும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 2 ஆப்கானிஸ்தான்ல இருக்கு, பாகிஸ்தான்ல இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமிடியேட் சீஸ்ஃபயர்ன்றது வரணும். சீஸ்ஃபயர் வந்ததுக்கு அப்புறமா 2 தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை முடிவில் என்னென்ன காம்ப்ரமைஸ் பண்ணப்படுதோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் முதற்கொண்டு இன்னும் பல நாடுகள் இந்த 2 தரப்பையும் வந்து டீஎஸ்கலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல பாகிஸ்தான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட்டு இருக்கு. என்னன்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக இயங்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரைக்ஸை நாங்க பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, நாங்க நேரடியா ஒரு போரை அறிவிக்கிறோம். ஆனா இதே பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்து டைம்ல டெரரிஸ்ட் ஹைடவுட்ஸை இந்தியா ஸ்ட்ரைக் பண்ணப்போ அந்த இடத்துல விக்டிம் ரோலை ப்ளே பண்ணாங்க. நாங்க வந்து இதெல்லாம் எதையுமே பண்ணலன்னு சொன்னாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், பாகிஸ்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோன்னா அவங்க பண்றது சரிதான். தெஹ்ரிக் தலிபன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து உங்க நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த ஹைடவுட்ஸை கிளியர் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கான ஃப்ரீடம் இருக்கு. உங்களோட இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க கண்டிப்பா நடத்தலாம். ஆனா இந்தியா அதே விஷயத்தை உங்களை வார்ன் பண்றப்போ அப்ப மட்டும் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு சுகமா இருந்துச்சோ தெரியல. என்ன ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்ல நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் அவன் அறுக்க வேண்டியதா இருப்பான். பாகிஸ்தான் எந்த ஒரு பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டுச்சோ அது திரும்ப அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தலிபன்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல கொடுக்கக்கூடியது வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூவும் கிடையாது. உலக அளவில் வந்து இப்போ ஒரு எம்பரசிங் மூமெண்ட்குள்ள யார் போக போறாங்கன்னா பாகிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தான் கிட்ட இல்லை தலிபன்ஸ் கிட்ட தோக்குறது பாகிஸ்தானுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயமாகவும் இருக்காது. ஸோ அப்டேட்ஸ் நிறைய இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் தான். ஃபயர் அப்டேட் மாதிரி எதுவும் போடணும் இல்லை உடனே வீடியோ வேணும்னா சொல்லுங்க, இல்லைனா நார்மலான ஷெடியூலில் கூட பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை வந்து விடுபடுது உங்கள் ஆர்கே.